தெரியாத வயசு. 66ங்கிறது தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாத வயசு. கடுப்பாயிட்டாங்க. ஆனா இந்த 26க்கும் மேல 66க்கும் கீழே ஒரு வயசு இருக்கு பாருங்க, அதுதாங்க அனுபவிக்க வேண்டிய வயசு. அதுதாங்க நம்ம 46 வயசு. நம்ம 46 வயசா? ஆமா. 46 வயசுன்னு சொல்லு. அது ஏன் என்ன சேர்த்துக்கிற எல்லாத்தையும்? ஐயா நம்மலாம் அப்படிதான் என்ன கையை காட்டுறான். நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. எது? நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அது வேணவே வேணாம். நீ தனியாவே இரு. தனி ட்ராக் போ. என்ன வயசுல சேர்க்காத. சொல்லு. ஐயா எங்க 46 பார்த்தோன பிடிக்காது. பாக்க தான் பிடிக்கும். எங்க 46 வயசுல 5 சாதனையை நாங்க புரிஞ்சிருப்போங்க. என்ன தெரியுமா? 5 டிஜிட்ல salary வாங்கியிருப்போம். 4 வீலர் கார்ல போய்கிட்டு இருப்போம். 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வச்சிருப்போம். ஆசை கொண்டு ஆஸ்தி கொண்டு பெத்திருப்போம். ஆனா ஒரே பொண்டாட்டியோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருப்போம். அதுல உறுதியா இருப்போம். அதாங்க நம்ம 46 வயசு. ஐயா உண்மையிலே இந்த 6 வயசுல என்ன தெரியும்? அங்க பாருங்க, அது மூஞ்சிய பாருங்களே. இப்பவே வங்கி கொள்ளை அடிக்கிற மாதிரியே வந்து உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு ஏதாவது புரியுமா? இவனுக்கு என்னைக்கு சந்தோஷம் இருக்கும்? குழந்தை அவனை திட்டாத. சொல்லு. ஐயா இவனுக்கு எப்ப தெரியுமா சந்தோஷம்? சனி ஞாயிறு வந்தா சந்தோஷம். அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டா தெருவுல நின்னுட்டு எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு, எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லும் போதுதான் சந்தோஷம். நான் ஒத்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தோஷம். ஆனா நான் மட்டும் அந்த அக்கா தெருவா இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க, இவங்களுக்கு இவ புருஷனுக்கு எப்ப சண்டை நடக்குதோ அப்பதான் எனக்கு சந்தோஷமே. என்னமோ நாங்க 24 மணி நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே பேசுறானே. என் புருஷனுக்கு நான் இங்க இருக்கிற நாள் மட்டும்தான் சந்தோஷம். ஐயா இந்த பக்கம் பாருங்க, 6 வயசு போட்டேன். நிலாவுல கால் வைக்க போற மாதிரி முதுகுல எண்ணத்தையே கட்டி விட்டுருக்காங்க. 6 வயசு பூரா அதுக்கு அதிகமா இருக்கிற எடைய தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு தெரியுது. அங்க 16. ஏன் சிரிக்கிறோம்? எதுக்கு சிரிக்கிறோம்? ஏன் போறோம்? ஏன் வாரோம்? எதுவுமே தெரியாத வயசு. அதுக்கு பக்கத்துல 26 கைய பிடிக்கிற வயசா. அதை எவன் கண்டுபிடிச்சான்னு தான் தெரியலங்கய்யா. இந்த பக்கம் பாருங்க, 26 வயசுக்கு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அன்னைக்குதான் அவன் கடைசியா சிரிப்பான். போட்டோகிராஃபர் சொல்லுவாரு பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ் கொஞ்சம் க்ளோஸ். அவன் அன்னையோட க்ளோஸ். ஐயர் வேற சொல்லுவாரு, நேரம் முடிய போது தாலி கட்டுங்க, நேரம் முடிய போது தாலி கட்டுங்க, நேரம் முடிய போது தாலி கட்டுங்கன்னு. இவன் அவசர அவசரமா கட்டுவான். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, உன் நேரம் முடிய போது தாலியை கட்டுறான்றாரு ஐயர். இதான் உண்மை. ஐயா 66 பாருங்க, எம்பூட்டு கேப்பு இல்ல எம்பூட்டு கேப்புன்னு கேக்குறேன். ஐயா அதுக்கும் பக்கத்துல 46 பாருங்க. அதுதாங்க குடும்பம். சந்தோஷத்தோட சேர்ந்து வாழ்ற வயசு 46 வயசுங்க. இன்னைக்கு 6 வயசு பையன் பேச முடியுதா? எங்க பக்கத்துல இருக்க வாத்தியார் ஒருத்தர் சூசைட் பண்ண போயிட்டாரு. 6 வயசு பையன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, திருமணம் கூட ஒரு முறை. கொக்காமக்க பரிசு மட்டும் எத்தனை வட்டா வைப்பீங்க? அன்னையோட அந்தாள் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஐயா ஒண்ணு இல்லங்க, எங்க சொந்த ஊர்ல ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு என்ன பேச கூட்டாங்க. நான் அழகா இருக்கிறதுனால நான் வரலப்பா. மைக்க புடி. இவ்வளவு பேர் மத்தியில இப்படி ஒரு பொய்யா? ஐயா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளின்னு தெரிஞ்ச உடனே பக்கம் பக்கமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். போய் 10 நிமிஷம் தாங்க பேச ஆரம்பிச்சேன். எல்லா பையலும் போயிட்டான். போயிட்டானுங்களா? போயிட்டாங்க. நான் கோபக்காரி. கோபம் வந்து முன்னாடி போன பையல புடிச்சேன்டா, எங்கடா போற